ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் ரவி சார் இஷ்யூ பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து பேசலான்னு இருக்கேன். ஒரு 3 days முன்னாடி இந்த இஷ்யூ வந்து பெருசாக போயிட்டு இருந்தது. ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்தி ஒரு கட்டத்தில் வந்து அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு நடந்தாதான் அது அநியாயமா? ஒரு ஆணுக்கு நடந்தால் அது அநியாயமே கிடையாதா? ஒரு பெண் மட்டும் தான் உங்களோட பார்வைக்கு பலவீனமானவங்களா? ஒரு ஆண் வந்து எப்போவுமே அழமாட்டான். ஒரு ஆண் எப்போவுமே வந்து தன்னுடைய கவலைகளையும் கஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால ஆண் எப்போவுமே வந்து தைரியசாலி. அவங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துப்பீங்களா? அவர் ஒரு மனுஷன் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் பின்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு அப்படின்றத வச்சு அவரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஆனால் அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இது எந்த விதத்துலையுமே வந்து சரியில்லை என்னை பொறுத்தளவில். இப்போது இண்டிவிஜுவலாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறதுல என்னங்க ஆக போகுது? என் காசு நான் சம்பாதிக்கிறேன், பட் நான் அதை செலவு பண்ணக்கூடாது. நான் செலவு பண்ணனா என்னை ஒருத்தவங்க கொஷின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது எப்படிங்க இருக்குது? 50 லட்ச ரூபாய் ஆகுதான் பிள்ளைங்களோட ஃபீஸு. அவர் தான் பே பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகல. இப்போவே அவர் தான் பே பண்ணுறாரு. டிவோர்ஸ் அப்ளை பண்ண பிறகுமே அவர் தான் வந்து அவங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு எல்லாமே பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அது பிள்ளைங்க மேலே அக்கறை இல்லைன்னா அவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி அவதூறு பரப்புகிறோம், திட்டுறோம், போகிறோம், எவ்வளோ பண்ணுறோம். ஆனால் நம்ம போயிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோமா? டிவோர்ஸே ஆனாலும் அவங்க பிள்ளைங்களுக்கான செலவை அவர் தான் பார்க்குறாரு. தான் பிள்ளைங்க மேலே பாசம் இல்லாமல் அவர் பண்ணுவாருங்க. இன்னொன்று வந்து என் பிள்ளைங்களை நான் பார்க்க போகிறேன் ஆனால் விட மாட்டுறாங்க அப்படின்றாரு. ஏதோ அவங்களுக்குள்ள ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனஸ்தாபம், வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாரு. அவர் வீடு அதவும் அவர் சொல்கிறாரு, அது என்னோட வீடு, நான் வந்து வெளியில் போகணும்னு என்னால் சொல்ல முடியாதா? பட் நான் அதை பண்ணலை, நான் தான் வெளியில் வந்தேன் அந்த வீட்டை விட்டு. அவங்க நல்லா இருக்கட்டும் தான் நான் விட்டுட்டு வந்தேன். இப்போ வரவே என் பிள்ளைங்களுக்கு நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், அவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் வந்து பிள்ளைங்களை பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா எப்படிங்க? யாராக இருந்தாலுங்க ஓவராக பிடிச்சி வச்சா அதுலேருந்து விலகி வர தான் பார்ப்பாங்க. அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் பாய்ஸாக இருந்தாலும் சரி. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க எல்லாமே. 2 பேருக்குள்ளே பேசி முடிவு எடுக்கிறது தான் வாழ்க்கை. நீங்கள் 3வது தேர்ட் பர்சன், அது வந்து ஒரு பொண்ணோட அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு பையனோட அம்மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேர்ட் பர்சன் அவங்கள வந்து உள்ளே விட்டிங்கன்னா, 2 பேருக்கு நடுவில் அவங்கள உள்ளே விட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் ஃபைனலாக இருக்கும். டிவோர்ஸில் தான் போய் முடியும். அவங்க ஆர்த்தி வீட் சைடில் ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 வந்து மந்த்லி பே பண்ணுறதா ஜெயம் ரவி வந்து சொல்லியிருக்காரு. விட்டுட்டு போயிட்டாருன்றீங்க. அவரோட கடமைகள் எல்லாமே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவங்க கேட்குறது ஃப்ரீடம்னா கொடுத்துருங்க. பிடிக்காதவங்கள பிடிச்சி நம்மக்கிட்ட வச்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கு பிடிக்கல, கூட இருக்கிறது பிடிக்கல. நம்ம கூட இருந்தாலும் அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, நம்மளையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்கலல்ல. அவங்களுக்கு பிடிச்சி என் கூடியேருன்னு வச்சா 2 பேருக்குமே ப்ரெஷருங்க. 2 பேரும் ஃப்ரீயாக இருங்க, நீங்கள் நிம்மதியாக இருங்க, அவங்களும் நிம்மதியாக இருக்க விடுங்க. ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்குன்னா கணவனோட பிரச்சனையை மனைவி புரிஞ்சுக்கணும், மனைவியோட பிரச்சனையை கணவன் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சு அனுசரித்து நடந்தால் தான் 2 பேருக்குமே அந்த வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும். ஜெயம் ரவியை வந்து அவங்க வீட்டு வேலையாட்கள் முன்னாடி அவங்க மனைவி மரியாதை குறைவாக பேசுவாங்க, அது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவரு ஜெயம் ரவின்னு கிடையாது, எந்த வேலை செஞ்சாலும் யாராக இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி நம்மளோட மனைவியோ கணவனோ அவதூறாக மரியாதை குறைவாக பேசினா யாருக்காக இருந்தாலுமே ஹர்ட் ஆகும். அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். கணவனோ மனைவியோ 2 பேரும் ஒருத்தவங்க மதிங்க. மனைவியை கணவன் வந்து யார் முன்னாடியும் விட்டு கொடுக்காம இருக்கணும், மனைவி வந்து கணவனை யார் முன்னாடியும் விட்டு கொடுக்காம இருக்கணும். ஈவன் அது வந்து அவங்க அப்பா அம்மாவே இருந்தாலும் அப்பா அம்மா முன்னாடி கூட பிள்ளைங்க முன்னாடி கூட கணவனை வந்து மரியாதை குறைவாக பேசக்கூடாது. ஓகேங்களா? மனைவியையும் அப்படி தான், கணவன் வந்து மனைவியை மரியாதை குறைவாக பேசக்கூடாது. மேபி ஆர்த்தி ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சு நடந்திருந்தா இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கிறத அவங்க தவிர்த்துருக்கலாம். அவங்க மேலே இருக்கிற தவறுகளை கரெக்ட் பண்ணியிருந்தா ஜெயம் ரவி வந்து என்னை பொறுத்தவரை கரெக்டாக தான் இருந்திருப்பார். நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க கிளியை, அதுக்கு வந்து சாப்பாடு போடுறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் அதோட ஃப்ரீடத்தை பிடிங்கிடுறீங்க. அதை வந்து உள்ளேயே அடைச்சி அதை வந்து கொடுமைப்படுத்துறீங்க, அப்படி தான் சொல்லணும். அது ஒரு கட்டத்தில் பறந்து போயிடுச்சு. அந்த வெளியில் இருக்கிற சுதந்திரத்தை அதை அனுபவிச்சிருச்சு. திரும்ப வருமா அந்த கூட்டுக்குள்ளே? அது கண்டிப்பாக வராது. அதுக்காக அந்த கிளியை நான் வாழவே விட மாட்டேன், அது என் கூட்டுக்குள்ளேயே வரல அப்படின்னா அது எப்படி நியாயமாகும்? அந்த கிளி போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த கிளியை அது பாட்டுக்கு வாழ விடுங்க. நீங்கள் ஒரு சைடில் வாழ்ந்துட்டு போங்க. நீங்கள் திரும்ப அது கடைசி வரை உங்கள் கூட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எப்படி? அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லுது, 2 பேருக்கும் ஒருவர் திருமணம் ஆன பிறகு மனது ஒத்து போகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி. மேபி உங்களுக்கு ரவி கூட வாழ விருப்பம் இருக்கலாம், பட் வந்து அவர் வந்து அந்த அந்த விஷயத்துக்கே அவர் வரல.
நான் தனியாக போயிடுறேன், என்னை செப்பரேட்டாக விட்டுருங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணுன்ற மாதிரி போயிட்டாரு. ஒருத்தவங்க நம்மளை வெறுத்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுறணும். திரும்பலாம் பழைய ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. பழைய மாதிரி அப்படியே வந்தாலும் பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க அன்பு வந்து வேற ஒருத்தவங்க மேலே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்கள பிடிச்சி வச்சா அது வேஸ்ட்டு. சரிங்களா? குழந்தை இருக்குது, என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றது எப்படி இருக்குனாக்கா, குழந்தைங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் விருப்பம் இல்லைங்க. அவருக்கு வந்து டிவோர்ஸ் கேட்குற அளவுக்கு அவர் போயிட்டார். அந்தளவுக்கு அந்த லைஃப்பை வெறுத்துட்டார். திரும்ப குழந்தைங்கள காட்டி அவரை வந்து பிடிச்சி அதுக்குள்ளே வைக்கிறது எப்படிங்க இருக்கும்? ப்ளஸ் வந்து நான் குழந்தைங்கள பார்க்க விருப்பப்படுறேன், பட் என்கிட்ட கூப்பிட்டு வந்து காட்ட மாட்டுறாங்க, என் குழந்தைங்கள என்கிட்ட அனுப்ப மாட்டுறாங்க அப்படின்றாரு. அவருக்கு வந்து செப்பரேட் வந்து ஒய்ஃப் கூட தான். குழந்தைங்கள அவர் என்றைக்குமே செப்பரேட்டாக பார்க்கல. என்னை பொறுத்தவரை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழுங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம வாழுங்க. லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாவங்க அந்த மனுஷன், நிம்மதியாக வாழ விடுங்க. இருக்கிறது ஒரு லைஃப் தான், உங்களுக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் இருக்கிறது ஒரு லைஃப் தான். கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க அவர்.